ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டெக் இஸ் ட்ரெயினிங். தங்கமயில் ஜுவல்லரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆடிப்பெருக்குக்கு நம்ம கோல்டு வாங்குறதுக்காக அவங்க ஒரு நியூ டிஜிகோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி கோல்டு ப்ளஸ் அப்படிங்கிறது தான் ஸ்கீம் நேமு. நம்மளுக்கு ஆடிப்பெருக்கு, அதாவது ஆடி 18 என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆகஸ்ட் 3 திங்கட்கிழமை வருதுங்க. அந்த தங்கமயில் ஜுவல்லரி இந்த ஸ்கீம் வந்து 1 மே, அதாவது லேபர் டே அன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீமோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அவங்கள்ட்ட என்ன பண்ணியிருந்தாங்க, அக்ஷய திருதிக்கு அக்ஷயம் டிஜிகோல்டு அப்படின்னு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்கீமை பற்றின வீடியோவும் நம்ம சேனலில் போட்டிருந்தோம். இந்த ஸ்கீமும் அதே மாதிரி சிமிலர் ஸ்கீம் தாங்க. ஆக்சுவலாக வாங்க நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து தங்கமயில் ஷாப்பை பற்றி யாருக்கும் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. வந்து தங்கமயில் ஷாப் பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இதில் நம்ம கட்டுற வெயிட் பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் கோல்டு வெயிட்டாக தான் வர வைக்கிறாங்க. இதோட ஸ்டார்டிங் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 2500. அதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் 2500, இல்லைனா மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. ஸோ 25, 26, 27 இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் 25க்கு கம்மியாக ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் மினிமம் 100 ருபீஸ் பே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷனுக்கு மினிமம் 2500, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. ஃப்ரம் செகண்ட் ட்ரான்சாக்ஷன் ஆன்வர்ட்ஸு மினிமம் 100, மல்டிபிள்ஸ் ஆஃப் 100. இப்போ இதுவே வந்து 150, 170 இந்த மாதிரி நம்ம பே பண்ண முடியாது. அந்த மாதிரி நீங்கள் ஸ்கீம் ஓப்பன் பண்ணும்போது 2550, 2660 இந்த மாதிரி நம்ம பே பண்ண முடியாது. மல்டிபிள்ஸ் ஆஃப் 100ல் மட்டும்தான் இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கீமில் வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ்ஸு, ஸ்டோன் சார்ஜஸ்ஸு, ஹால்மார்க் சார்ஜஸ் இந்த மாதிரி எல்லா அடிஷ்னல் சார்ஜஸும் நம்ம தான் கட்டணும். ஜிஎஸ்டி 3% உண்டு, அதுவும் நம்ம தான் கட்டணும். இதில் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இல்லை ஜாயினிங் கிஃப்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸ்கீம் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மே டு 2 ஆகஸ்ட். அதாவது இந்த ஸ்கீம் வந்து 3 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம க்ளோஸ் பண்ண முடியும். ஸ்கீம் மெச்சூரிட்டி டேட் பார்த்தீங்கன்னா 3 ஆகஸ்ட், அதாவது மண்டே ஆடிப்பெருக்கு அன்னைக்கு இந்த ஸ்கீம் மெச்சூர் ஆகும். இந்த ஸ்கீமை நம்ம எப்போது வேணுமானாலும் ஜாயின் பண்ணலாம். May 1 to July 31 வரைக்கும். போனஸ் ஏதாவது கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறாங்க. 1 May to 31 May 3%, 1 June to 30 June 2%, 1 July to 31 July 0.5%, 1 August to 2 August 0%. ஸோ 1 August to 2 August உங்களுக்கு போனஸ் எதுவும் கிடையாது. இந்த ஸ்கீமை நீங்கள் August 3 அன்னைக்கோ இல்லை அதுக்கப்புறம் 30 டேஸ்க்குள்ளேயோ இந்த ஸ்கீமை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கணும். நீங்கள் இந்த ஸ்கீமை ஷாப்லேயும் க்ளோஸ் பண்ணலாம், ஆன்லைன்லேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை கோல்டு காயின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கிக்கலாம். பட் ஒன்லி ஃபார் சேவ்டு வெயிட். போனஸ் வெயிட் அப்ளிகபிள் கிடையாது நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்க அப்படின்னா. ஸோ ப்ரீ க்ளோஷர் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு. ஃப்ரீக்வன்சி ஆஃப் பேமெண்ட் ஃப்ளெக்ஸி. இதில் நம்ம எப்போ வேணாலும் கட்டலாம். டெய்லி கட்டணும், வீக்லி கட்டணும் அப்படிங்கிற நெசசிட்டி இல்லை. அமௌண்ட் இருந்தால் கட்டலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுதான் போட்டிருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டலாம், தினமும் கட்ட வேண்டிய ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு. இந்த ஸ்கீம் பியூர்லி வெயிட் பேஸ்டு ஸ்கீமுங்க. ஸ்கீம் ஒரு ஃப்ளெக்ஸி ஸ்கீமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்கேஸ் நீங்கள் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரேட் குறைஞ்சிச்சுன்னா உங்களால் அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அதிகமான வெயிட்டுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியாது. இது பியூர்லி வெயிட் பேஸ்டு ஸ்கீம். அது மாதிரி நீங்கள் வாங்குகிற கோல்டு ஜுவல்லரி வந்து உங்களோட சேவ்டு வெயிட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லைனா அதோட அதிகமாக இருக்கணும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ஜுவல்லரி வாங்கலாம். எம்ஆர்பி சில்வர் ஐட்டம்ஸு, சில்வர் ஆர்டிகிள்ஸ் வாங்கலாம். பட் போனஸ் அப்ளிகபிள் கிடையாது. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கலாம். ஆனால் நம்ம கோல்டு பாட்டுக்கு மட்டும்தான் நம்ம இதை டிஜிகோல்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். இது எத்தனை டெசிமல் பிளேஸஸில் ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, சேவ்டு வெயிட்டு 3 டெசிமல் பிளேஸஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. போனஸ் வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 3 டெசிமல் பிளேஸ், ஆல்சோ 4 டெசிமல் பிளேஸ். இன்கேஸ் ஃபஸ்ட்டு 3 டெசிமல் பிளேஸ் 0னா 4th டெசிமல் பிளேஸில் ஸ்டோர் பண்ணுறாங்க. ரவுண்டிங் ஆஃப் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. ஒரு சாம்பிள் கேல்குலேஷன் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க பாருங்கள். கோல்டு ரேட் வந்து 13,835 இருக்கும். நான் வந்து 3% ஸ்லாபில் இருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பே பண்ணுறேன் 2500 ருபீஸ். அப்போ எனக்கு எவ்வளோ சேவ்டு வெயிட் வரும்னு பார்ப்போம். சேவ்டு வெயிட்டுக்கு என்ன ஃபார்முலா, பெய்டு அமௌண்ட் டிவைடட் பை கோல்டு ரேட். 2500 divided by 13,835 போட்டோம்னா 0.1807011. 4th டெசிமல் பிளேஸ் 7. அப்போ எனக்கு 3rd டெசிமல் பிளேஸ் ரவுண்ட் ஆகி 0.18. போனஸ் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, பெய்டு அமௌண்ட் இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை கோல்டு ரேட். அப்போ பெய்டு அமௌண்ட் 2500 இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ் 3% டிவைட் பை 13,835. 2500க்கு 3% போட்டோம்னா 75. இப்போ 75 டிவைட் பை 13,835 போட்டோம்னா 0.005421. 4th டெசிமல் பிளேஸ் 4. அப்போ ரவுண்டிங் ஆஃப் நடக்காது. அப்போது 0.005. அப்போ அப்ராக்சிமேட்டாக 5 மில்லிகிராம் நம்மளுக்கு போனஸாக கிடைக்கும். இப்போ செகண்ட் ட்ரான்சாக்ஷன், இப்போ நான் 100 ருபீஸ் பே பண்ணுற செகண்ட் ட்ரான்சாக்ஷனுக்கு அப்போ சேவ்டு வெயிட் என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். சேவ்டு வெயிட் ஃபார்முலா பெய்டு அமௌண்ட் டிவைட் பை கோல்டு ரேட். அப்போ 100 டிவைட் பை 13,835 போட்டோம்னா 0.0072228. அப்போ எனக்கு ரவுண்டிங் ஆஃப் நடக்காது. அப்போ 0.007 கிராம் சேவ்டு வெயிட்டாக இருக்கும். அப்போ எனக்கு 7 மில்லிகிராம் கிடைக்கும்.
போனஸ் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா, பெய்ட் அமௌண்ட் இன்ட்டு போனஸ் பர்சன்டேஜ் டிவைட் பை கோல்டு ரேட். அப்போது 100 இன்ட்டு 3% டிவைட் பை 13,835, 100க்கு 3% 3 rupees. அப்போது 3 டிவைட் பை 13,835 போட்டோம் அப்படின்னா 0.000168. எனக்கு 000ன்றதுனால 4 டெசிமல் பிளேசஸ் கன்சிடர் பண்ணுவாங்க. 5th டெசிமல் பிளேஸ் 1, அப்போ ரவுண்டிங் ஆஃப் நடக்காது. அப்போது 0.0002 கிராம் எனக்கு போனஸ் ரேட்டாக ஆட் ஆகும். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த தங்கமயில் ஆடி கோல்ட் ப்ளஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் பற்றி போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் கண்டினியூஸாக டிஜி கோல்டு, டிஜி சில்வர், மந்த்லி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ், ஒன் டைம் சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.